ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மிலா விலாக்ஸ். இன்றைக்கி நீங்கள் தமிழின் பார்த்தாலே கண்டுபிடிச்சிவீங்க. ஆமாங்க, எங்கள் ஊரில் மாதா கோயில் திருவிழா. அன்றைக்கி நாங்கள் அதுக்கு தான் போனோம். ஆட்டோ பிடிச்சி தான் போனோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் போகிற டைம் உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும், நல்லா இருட்டிட்டு மணி 7:30 கிட்ட ஆகிட்டு. அதான் சரின்னு மெதுவாக தான் போயிட்டு இருந்தோம். அங்கே போகும்போது ஃபுல் க்ரௌடுங்க. பார்த்தாலே உங்களுக்கு காமிக்க பாருங்கள். வீடியோ நான் முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி மாதா கோயில் போகிறதானே பிளானே இல்லை. திடீர்னு தான் கிளம்பி போனோம். ஆட்டோ பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தோமா. அது நெக்ஸ்ட்டு டைம் ஆகிட்டு திடீர்னு சொன்னால் இல்லை படப்படன்னு கிளம்பி போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிட்டு. சரி, மாதா கோயில் நைட்டு ஃபுல்லாகவே இருக்கும். அதனால் பயம் கிடையாது. ஆனால் கூட்டம் தான் அதிகமாக இருந்துச்சு. நாங்கள் என்றைக்கு போனோம்னு சொன்னீங்கன்னா, மாதா கோயிலுக்கு 10ஆம் திருவிழா இருக்கணும். அதுக்கு ஒரு நாள் முன்னாடி போனோம். 9ஆம் நாள் போனோம். அடுத்து நெக்ஸ்ட் டே 10ஆம் திருவிழா. அதுக்கு க்ரௌடு கோயில் ரொம்ப இருந்துச்சு. சர்ச் ஃபுல்லாகவே நிறைஞ்சிருந்துச்சு. உங்களுக்கு காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருந்தேன், டே இன் மை லைஃப். அந்த வீடியோ உங்களுக்கு உடனே தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருந்தேன். ஒன் டே தான் டிலே ஆயிடுச்சு. அதில் வீடியோவில் என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, நான் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்து எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணி பார்க்க எனக்கு வீடியோ அப்லோட் பண்ணவே முடியல. மொபைல் நெட்டில் தான் அப்லோட் பண்ணுவேன் எப்போவுமே. நெக்ஸ்ட்டு அப்ளை பண்ணி பார்க்க ஒரு நாள் ஃபுல்லாகவே ட்ரை பண்ண முடியவே இல்லை. அடுத்து நெக்ஸ்ட் டேயும் ட்ரை பண்ணி பார்க்க கடத்த சொன்னாங்க, வீடியோ டிலீட் பண்ணிவிட்டு போடலாம் அப்படின்னு நினச்சி ஒரு ஐடியா வந்துச்சு. டிலீட் பண்ணிவிட்டு போட்டேன். உடனே ஏறிச்சு. அதுக்கடுத்து அந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் டே தள்ளி போன மாதிரி வந்திருக்கும். அதனால தான் வீடியோ போட கொஞ்சம் டைம் ஆச்சு. இந்த வீடியோ மொபைல் நெட்டில் தான் போடுது. அதனால இந்த வீடியோ கொஞ்சம் லாங் வீடியோ தான் இருக்கும். அதனால பார்ட் 1 பார்ட் 2 போடலான்னு வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். மாதாங்கோயிலில் ஒரு சோதனையில் ஒரு வெற்றின்னு சொல்லலாம். அப்படி தான் வந்துச்சு. அது என்னன்ட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு அந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இன்றைக்கி மாதாங்கோயிலுக்கு தான் போனேன். அந்த வீடியோவை பார்க்கலாம் வாங்க. அந்த மாதாங்கோயில் அந்த பவுலில் இந்த ரிங்கு உள்ளே போட்டு அந்த பவுல் மீனோடு கொடுத்துருவாங்க. எல்லாருமே கேம் விளாண்டுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கேம் விளாட சார்ஜ் 50 ரூபா சொன்னாங்க. 5 வளையும் கொடுத்துருவாங்க. 5 வளையும் நம்ம எதுக்குள்ளே உழுதோ அந்த இதை அப்படியே கொடுத்துருவாங்க. இந்த பையன் வின் பண்ணியிருக்காங்க. அவங்க காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பவுலில் போட்டுருந்தா மீனோட கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நான் விளாண்டனா இல்லைன்னு உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த பையனுக்கு மீனோட எனக்கு மீன் வளர்க்கணும் ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் அந்த பவுலோடு பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு. மாதாங்கோயில் ஃபுல்லாகவே இந்த டைம் பவுல் கேம் தான். பவுலில் ஒரு மீன் இருக்கும், கோல்டு ஃபிஷ்ஷு. 50 ரூபா கொடுக்கணும். அந்த கேம் விளாட 5 வளையும் கொடுப்பாங்க. மீன் மட்டும் இல்லாமல் செராமிக்கு இருந்துச்சு, கப்பு இருந்துச்சு, அடுத்தது பத்தி ஸ்டாண்டு எல்லாமே இருந்துச்சு. எனக்கு மீன் தொட்டி வாங்கினா ரொம்ப ஆசை. சரி, போகும்போதே வாங்கிட்டு போய் உடைக்க முடியாது, நிறைய கூட்டம். அதனால் வரும்போது ஆண்டுக்கலான்னு போயிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு நான் போகிற வழியில் உங்களுக்கு காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே செராமிக்காக தான் இருந்துச்சு. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. நாங்கள் அம்மா செராமிக்கு வாங்கலை. எங்கள் வீட்டில் ஏற்கனவே நிறைய செராமிக் இருந்துச்சு. எங்கள் வீட்டில் இருக்கிற செராமிக் இந்த கலர் தான், காஃபி கலரு. சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் அம்மா வச்சுருக்காங்க. அதனால் வேண்டாம், அந்த வாட்டி செராமிக் வாங்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வந்தாங்க. உங்களுக்காண்டி வீடியோ மட்டும் எடுத்துருந்தேன். வீடியோ எடுக்க ரொம்பவே பயமாக இருந்துச்சு. ரொம்பவே கூட்டம், செல்லி கீழே விழுந்துருமோ என்ற பயத்திலே தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். உங்களுக்கு அடுத்தடுத்து காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ நல்ல ஸ்நாக்ஸ் ஐட்டம் நிறையவே இருந்துச்சு. நாங்கள் நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தோம். பாதி தூரத்தில் எனக்கு ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. ஃபோனை வெளியே கூட எடுக்க முடியல. எடுத்து கீழே விழுந்துருமோன்னு ஒரு பயத்தில் நான் பாதி இதுலேருந்து வீடியோவே எடுக்கலை. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோ மறக்காமல் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும். மாதாங்கோயில் பாதி தூரத்தில் ஆட்டோ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நடந்து தான் போனோம். நடந்து போகிற டைமில் ஃபுல்லாகவே 2 சைடு வந்தாவே கடையாக தான் போட்டிருந்தாங்க. எல்லாமே ஸ்நாக்ஸ் கடை, பொம்மை கடை, நிறைய கடை இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்தே போலீஸ்கார் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நடந்து தான் எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சர்ச்சுக்கு முன்னாடி தான் ரொம்பவே கூட்டம். நெக்ஸ்ட் ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அம்மா கடலை தான் வாங்கிட்டு இருந்தாங்க. உப்பு கடலை, நிலக்கடலை, சிப்ஸு எல்லாமே வாங்கிட்டு இருந்தாங்க. தனித்தனியாக போட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே நாங்கள் காலிஃப்ளவர் வாங்கில ஒரு பிளேட் சாப்பிட்டோம். அந்த வீடியோ எடுக்கலை. சர்ச்சுக்கு முன்னாடி ரொம்பவே கூட்டம், பார்க்க முடியாது. ஃபோன் எடுத்து கீழே விழுந்துரும் அப்படின்னு பயத்துலேயே கொஞ்சம் லைட்டாக எடுத்துகிட்டு அப்படியே வச்சுட்டேன். சர்ச் காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைட் இந்த வருஷம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக போடுதாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சர்ச்சு ஃபுல்லாகவே நல்லா லைட்டு, நல்லா டெக்கரேஷன் நல்லாவே இருந்துச்சு. பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு. சர்ச் ஃபுல்லாகவே ரொம்பவே கலர்ஃபுல்லாகவே இருந்துச்சு. நல்லா கூட்டம், சரியான கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு நாள் முன்னாடி தான், நெக்ஸ்ட் டே 10ஆம் திருவிழா. அதனால் கூட்டம் அடுத்த நாள் ரொம்ப அதிகமாக போகும். தூத்துக்குடி மாவட்டம் ஃபுல்லாகவே லோக்கல் ஹாலிடே, ஸ்கூல் காலேஜ் எல்லாமே லீவு. அதனால் நைட்லேருந்து ப்ரேயருக்கு எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க. கூட்டம் தாங்கவே முடியல, அந்தளவுக்கு கூட்டம். உங்களுக்கு லைவ் காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது சர்ச்சுக்குள்ளே அங்கே பேசிட்டு இருந்தாங்க. அந்த லைவ் இங்கே ஸ்க்ரீனில் வச்சு காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு கொஞ்சம் தூரமாக போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் வாங்கிட்டு இருந்தாங்க அம்மா.
நான் வந்து சர்ச்சை உள்ள பார்த்துட்டு இருந்தேன். கூட்டம் உங்களுக்கு காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைட் வந்து நல்லாவே இருந்துச்சு. இது வந்து தங்கத்தேரும் எடுப்பாங்க. தங்கத்தேர் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு டைம் என்னமோ எடுப்பாங்க, சரியாக ஞாபகம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து கேண்டில் தான் வாங்கியிருந்தேன், மெழுகுத்திரி. எப்போவுமே நாங்கள் வாங்கி பொருத்துவோம். 3 கேண்டில் 20 ரூபா என்னமோ சொன்னாங்க. சர்ச்சுக்குள்ளே போய் கேண்டில் பொறுத்த அளவுக்கு போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ கூட்டம். நெக்ஸ்ட்டு வந்து இங்கிட்ட வந்து பொறுத்தலான்னு வச்சுருந்தாங்க. இதுக்கு பேர் ஏதோ சொன்னாங்க, ஞாபகம் இல்லை. இங்கே தான் எல்லாமே பொறுத்ததுக்கு வந்து இடம் பிடிச்சி கொடுத்துருந்தாங்க. இங்கேயும் நல்ல கூட்டம் உங்களுக்கு காமிக்க பாருங்கள். இது வந்து சர்ச்சுக்கு பக்கத்தில். இதை வந்து நல்லா பொருத்திட்டு நெக்ஸ்ட்டு வந்து வெளியே தான் போகலான்னு வந்தோம். கூட்டம் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், எல்லோரும் ஃபேமிலியாக வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. பார்க்கும்போது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் கூட்டம் தான் ரொம்ப இருந்துச்சு. அது இதுக்கு மேலே வந்து வீடியோ எடுக்க முடியலன்ட்டு ஃபோனை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து வெளியே போனால் போதுன்ட்டு வெளியே தான் மெதுவாக வந்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸ் கடைக்கு தான் வந்தோம். பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் தான் வாங்குறதுக்காண்டி சொல்லிவிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு இருந்தோம். அப்படி ஒன்று ஒன்றா என்னென்ன கடையில் என்னதெல்லாம் இருக்குதுன்னு மெதுவாக பார்த்துட்டு அப்படியே லைன்லாம் போயிட்டு இருந்தோம். பொம்மை எதுவுமே வாங்கலை, சின்ன பிள்ளைகள் ஆடுறது பொம்மைலாம் வாங்கலை. நெக்ஸ்ட்டு என்னதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்படியே தான் போயிட்டு இருந்தோம். சாப்பாடு ஐட்டம் தான் நிறைய வாங்கி போயிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு என்னென்ன கடையில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு ஒன்று ஒன்றா வாங்கிட்டு போயிட்டு இருந்தோம். அன்றைக்கி டே ஃபுல்லாகவே நைட்டு ஃபுல்லாக ஸ்நாக்ஸாக தான் நிறைய சாப்பிட்டு போயிட்டு இருந்தோம். அன்றைக்கி நான் அந்த கேம் விளாண்டனா செவிச்சனா அந்த மீன் தொட்டி எனக்கு கிடச்சிட்டா என்னது நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் மறக்காமல் சொல்கிறேன். மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.